இன்றைக்கி நம்ம கும்பகோணம் ஸ்டைலில் கடப்பா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பாசிப்பருப்பு 1 கப் எடுத்துக்கோங்க. இதை வந்து கடாயில் போட்டுட்டு லேசாக சூடு பண்ணிக்கோங்க. இது கூட 2லேருந்து 3 பொட்டேட்டோஸ் எடுத்துக்கலாம். சும்மா கட் பண்ணி அதையும் இந்த வறுத்த பாசிப்பருப்பையும் குக்கரில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 4 விசில் வந்து விட்டுருங்க. இப்போ அதை வந்து குக்கர் விசில் அடங்கினோடனே அதை எடுத்துகிட்டு லைட்டாக அந்த பொட்டேட்டோஸை மட்டும் லைட்டாக மேஷ் பண்ணி கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமா இது கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த திங்ஸ் எல்லாம் போட்டு நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். தேங்காய் போட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறமா பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் கசகசை போட்டு நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருங்க. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு போட்டுட்டு கொஞ்சமாக உளுத்தப்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வணங்கி வரும்போது பட்டையும் பிரிஞ்சி இலையும் சேர்த்து வணங்கிக்கோங்க. இப்போ இதில் நீல வாக்கில் அரிஞ்ச பெரிய வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலை அப்புறம் 2 பச்சை மிளகாய் கீரி போட்டு அது எல்லாத்தையுமே நல்லா வணக்கிக்கலாம். இது எல்லாமே நல்லா வணங்கி வரும்போது ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட பாசிப்பருப்பும் உருளைக்கிழங்கும் வேக வச்சு மசிச்சிருக்கோம்ல, அந்த மிக்சரை வந்து நம்ம இதை சேர்த்திக்கலாம். இதையும் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இதெல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரும்போது இதில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதி வரணும். இந்த மாதிரி கொதி வரும்போது இதில் நம்ம மல்லித்தழை தூவி இறக்கி வச்சிடலாம். இவ்வளோதான் இந்த டிஷ். ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி, தோசை, ஆப்பக்கூடையெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.